Hello everyone. இப்போ நம்ம யூனிட் 2 motion in straight line உள்ள ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். ப்ராப்ளம் நம்பர் 8. An object moves with velocity v1, v2 and v3 along a line segment AB, BC and CD respectively as shown in the figure where AB equal to BC and AD equal to 3 times AB. Then the average speed of the object will be. அப்ப என்ன கேட்கறாங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஏல இருந்து டிங்கிற பொசிஷன் மூவ் ஆகுது. அதுக்கு இடையில 3 லென்த் இருக்கு. டிஃபரெண்ட் லென்த் ஓகேங்களா? ஏபி பிசி சிடி பேசிக்கா அந்த 3 லென்த்துமே ஈக்குவல் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா. அந்த 3 லென்த்லயுமே வேற வேற வெலாசிட்டில மூவ் ஆகுது. இது ஒரு v1 வெலாசிட்டில மூவ் ஆகுது, கான்ஸ்டன்டா மீட்டர் ஆகுது. அதே மாதிரி v2ங்கிற மோஷன்ல v2ங்கிற வெலாசிட்டில கான்ஸ்டன்டா போகுது. சிடில வந்து v3ங்கிற வெலாசிட்டில கான்ஸ்டன்டா போயிட்டு இருக்கு. ஸோ அதை கொடுத்துட்டாங்க, அவங்க கொடுத்துருக்காங்க. மொத்தத்துல ஆவரேஜ் ஸ்பீடு என்னன்னு கேட்டாங்க. ஸோ ஆவரேஜ் இது எவ்வளவு ஸ்பீட்ல போயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது டிஸ்டன்ஸ் பை டைம் டியூரேஷன் அப்படின்னா, டிஸ்டன்ஸ்ங்கிறது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, உங்களுக்கு தெரியும். வெக்டார் குவான்டிட்டி கிடையாது. டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் வெக்டார் குவான்டிட்டி, டிஸ்டன்ஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. கரெக்டா? ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு நான் பாக்குறதுனால ஸ்பீடையும் நம்ம பார்த்துக்கணும். ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது எப்படி? ஸ்பீடுங்கிறது அந்த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியோட மாடுலஸ், அதாவது அப்சல்யூட் வேல்யூ, பாசிட்டிவ் வேல்யூ தான் ஸ்பீட். ஓகேங்களா? அதாவது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி மேபி அது வெக்டார் குவான்டிட்டி, அதனால அது நெகட்டிவா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம். ஆனா ஸ்பீடுங்கிறது வந்து அதோட ஜஸ்ட் மாடுலஸ், அதாவது அப்சல்யூட் வேல்யூ தான் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? அதான் ஸ்பீடு. அப்ப ஆவரேஜ் வெலாசிட்டி பாருங்க, ஆவரேஜ் ஸ்பீடு இருக்கு, ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டிங்கிறது டிஸ்கிரீட் ஃபார்ம் உள்ள இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. அதாவது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிங்கிறது ஒரு கண்டினியூஸ் ஃபார்ம். கரெக்டா? ஆவரேஜ் வெலாசிட்டிங்கிறது ஒரு டிஸ்கிரீட் ஃபார்ம். அதாவது எக்ஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் டெல்டா டி அப்படின்னா எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைட் பை ஒய் எக்ஸ் டி டூ மைனஸ் டி ஒன். புரியுதுங்களா? அதான் மீனிங். ஓகேங்களா? சரி, இப்போ நம்மளுக்கு ஆவரேஜ் ஸ்பீடை பத்தி நமக்கு தெரியும். டிஸ்டன்ஸ் ஓவர் டைம் டியூரேஷன். கரெக்டா? அப்போ டைம் டியூரேஷனுக்கு வந்து எவ்வளவு, அப்போ டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளவு டிராவல் ஆயிருக்கு ஜென்ரலா பாத்தீங்கன்னா, இது வேற எங்கேயும் மோஷன்ல இங்க ஏல இருந்து டி தான் போயிருக்கு. மொத்த டிஸ்டன்ஸ் ஏடி தான் டிஸ்டன்ஸ். கரெக்டா? ஏடி தான் மொத்த டிஸ்டன்ஸ். அதாவது ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிடி ஏபி வந்துடும். டைம் டியூரேஷன் ஆக்சுவலா, அதாவது ஏபிக்கு எவ்வளவு டைம் கடந்திருக்குது, பிசில எவ்வளவு டைம் கிடக்குது, சிடில எவ்வளவு டைம் கிடக்குது, இவ்வளவு நேரம் ஆகுது. ஓகேங்களா? மொத்தத்துல அந்த மொத்த டைம் டியூரேஷன் தான் டோட்டல் டைம் டியூரேஷன். ஸோ நம்ம இந்த டி1 டி2 டி3 நம்ம கண்டுபிடிக்கணும் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஏபி பிசி ஏடி ஈக்குவல் 3 டைம்ஸ் ஏபி, இது கிவன். ஓகேங்களா? ஸோ இந்த 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 ரிலேஷன்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிடி, அதாவது மூணுமே ஒரே ஈக்குவலான லென்த்துங்கிறது தெரிஞ்சிடும். ஆனா பட் வெலாசிட்டி வேற வேற வெலாசிட்டில மூவ் ஆகுது பொருள். ஓகேங்களா? அந்த பாத்துல. ஓகேங்களா? சரி, ரைட். டி ஈக்குவல் டு ஏடி ஈக்குவல் ரைட். இது ஓகே. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு வந்து இப்போ டி ஒன் பாத்தீங்கன்னா அது, அதாவது வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் மூவ்டு டிவைட் பை டிஸ்டன்ஸ் பை டைம், ரைட்? டிஸ்டன்ஸ் பை டைம், ரைட்? அதனால மீட்டர் பர் செகண்ட் வந்து கரெக்டா? அப்ப அது டைம்ஸ் ஈக்குவல் என்னன்னா, டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை வெலாசிட்டி. ஓகேங்களா? அப்போ டி ஒன்ங்கிற டைமுக்கு எவ்வளவு ஆகும் ஆக்சுவலா பாத்துக்கோங்க. இது வந்து வி ஒன்ங்கிற வெலாசிட்டியில போகுது, இது வி டூ அப்படிங்கிற வெலாசிட்டியில போகுது, இது வி த்ரீ அப்படிங்கிற வெலாசிட்டியில போகுது. ஸோ டைம் டியூரேஷன் இதுக்கு ஆகக்கூடிய டைம் வந்து டி ஒன், இதுக்கு ஆகக்கூடிய டைம் வந்து டி டூ. ஓகேவா? டி டூ. இதுக்கு ஆகக்கூடிய டைம் வந்து டி த்ரீ. ஓகேவா? ரைட். ஸோ டி த்ரீ. அப்போ வந்து டி த்ரீ, அப்போ எல்லாத்துக்கும் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா டி ஒன் அப்புறம் என்னது, டி ஒனோட வேல்யூ எவ்வளவு, டி ஒன் ஏபி பை வி ஒன், டி டூ பிசி பை வி டூ, டி த்ரீ சிடி பை வி த்ரீ. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டி ஒன் டி டூ டி த்ரீ மொத்த டைம் டியூரேஷன் நம்ம கூட்டுறோம். கூட்டும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏபி பிளஸ் பிசி, அப்புறம் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு தெரியும், நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்காங்க, ஏபி பிசி சிடி எல்லாமே ஈக்குவல். ஓகேங்களா? அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்துக்கும் பதிலாக ஒரே ஒரு காமனா ஒரு 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 நேம் வச்சாலே போதும். நான் ஏபின்னு வச்சிருக்கேன் எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? ஒரே லென்த். ஓகேங்களா? அதை போட்டோம்னா உங்களுக்கு இந்த ஏபி வெளியே எடுக்கலாம். வெளியே எடுத்த பிறகு நம்ம சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது டேரக்டா. உங்களுக்கு டி தெரியும், டியோட வேல்யூ 3 டைம்ஸ் ஏபி. கரெக்டா? ஏன்னா ஏடிங்கிறது 3 டைம்ஸ் ஏபி கிவன். ஸோ அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், ரீஅரேஞ்ச் பண்ணா அந்த பெட்டு கேன்சல் பண்ணக்கூடியதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம்னாக்க அதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு இந்த ஆன்சர் வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்னன்னா ஆவரேஜ் ஸ்பீடு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆவரேஜ் வெலாசிட்டி, ஸோ இதெல்லாம் விஷயங்கள்லாம் நமக்கு ஃபுல்லாமே தெரிஞ்சிச்சு. கரெக்டா? ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோட ஃபைனல் ஆன்சர் இதுதான், நம்மளோட ஆன்சர். அதே போல இது வந்து சின்ன ப்ராப்ளம், அதனால ஓகே. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டஃப்பான ப்ராப்ளம் நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுமே உங்களுக்கு அதை பற்றி ஃபுல்லாக தெரில, ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சதுன்னா எனக்கு இந்த ஜிமெயிலுக்கு நீங்கள் எனக்கு வந்து மெயில் மட்டும் பண்ணுங்க. நான் வந்து அதை சால்வ் பண்ணுறேன். அந்த கொஸ்டின் உண்மையிலே ஈஸியாக இருந்தால் உங்களுக்கு திரும்ப அனுப்பிச்சு விட்டுறேன். அப்படி இல்லைன்னா நான் யூடியூப்லேயே நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஆனால் இது வேற சேனலில் தான் போஸ்ட் பண்ணுவேன். இது வந்து ரெகுலராக போடக்கூடிய சேனல். அதாவது அப்படின்னா நான் என்னோட பிளான் என்னன்னா
ஒரு ஒரு யூனிட்டுக்கு 10 சம் போடணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா இதுலயுமே 10 சம் போட்டாச்சுன்னா, கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? ஸோ இது போக வேற ஏதாவது டவுட் இருந்தா கூட எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. ஓகேங்களா? தேங்க் யூ.